Hi students, welcome to VPMaths. இன்னைக்கு நம்ம பார்க்கிறது 11th standard volume 2 exercise 10.4 sum number 25. Y equal to sin inverse of x divided by root of 1 minus x squared கொடுத்திருக்காங்க. இங்க show thatல இந்த மாதிரி நம்ம prove பண்ணனும். இப்ப பாத்தீங்கன்னா இங்க y2 y1 வந்திருக்கு. சோ நம்ம differentiate பண்றப்ப dy by dx இல்ல y dash அந்த மாதிரி போடாம இங்க கொடுத்திருக்க மாதிரி y2 y1 போட்டுக்கிட்டோம்னா நமக்கு show thatல வர மாதிரி ஆன்சர் வந்து எழுத முடியும். எப்படி போட்டாலும் ஆன்சர் வந்து ஒண்ணுதான். dy by dx ன்னு எழுதினாலும் ஒண்ணுதான், y dash ன்னு எழுதினாலும் ஒண்ணுதான், y1 அப்படின்னு எழுதினாலும் ஒண்ணுதான். ஓகே, இப்போ sin inverse of x divided by root of 1 minus x squared இருக்கு. இது பாத்தீங்கன்னா u divided by v அந்த ஃபார்மேட்ல இருக்கு. இப்போ u divided by v ன்னு இருக்குன்னா இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றப்போ நம்மளுக்கு ஆன்சர் எப்படி கிடைக்கும்? u dash v minus v dash u divided by v squared. இந்த ஃபார்மேட்க்கு இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். இப்போ y வந்து டிஃபரன்ஷியேட் பண்றப்போ y1 அப்படின்னு எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் பண்றப்போ. ஸோ y1 equal to ஃபர்ஸ்ட் u டிஃபரன்ஷியேட் பண்ணணும். sin inverse of x பண்றப்போ 1 divided by root of 1 minus x squared அப்படின்னு எழுதணும். தென் v வந்து நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஸோ root of 1 minus x squared இதுதான் v. அடுத்தது மைனஸ் v dash பண்ணணும். இப்போ root of 1 minus x squared இருக்கு. அதை வந்து 1 minus x squared whole to the power of 1 by 2 அப்படின்னு எழுதிக்கிறேன். இதை வந்து x power n அப்படிங்கிற ஃபார்மேட்ல நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது n into x power n minus 1 அதாவது 1 by 2 minus 1 நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ 1 divided by 2 into root of 1 minus x squared எழுதிக்கலாம். அதாவது இது சப்ராக்ட் பண்றப்போ minus 1 by 2 கிடைக்கும். minus 1 by 2 டினாமினேட்டர் கொண்டுட்டு வரப்போ plus 1 by 2 சேஞ்ச் ஆகும். அப்போ அந்த plus 1 by 2ங்கிறது என்ன? root of. ஸோ root of 1 minus x squared நம்மளால எழுதிக்க முடியும். இப்போ இந்த ஆன்சர் தான் நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போறேன். 1 divided by 2 into root of 1 minus x squared. again இதை செயின் ரூல் யூஸ் பண்ணி இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம். 1 minus x squared நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது minus 2x அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் u எடுத்து எழுதணும். uங்கிறது sin inverse of x whole divided by v squared நம்ம எழுதணும். 1 minus x squared ரூட்டை வந்து நம்ம 1 by 2ன்னு எழுதிக்கலாம். v squared போடணுங்கிறதுனால நான் பவரில் இன்ட்டு 2ன்னு நம்ம போடுறோம். இப்போ எந்தெந்த டேர்ம் கேன்சல் பண்ண முடியுமோ நம்ம பண்ணிக்கலாம். இந்த டேர்ம் நம்மளால் கேன்சல் பண்ண முடியும். 2 கேன்சல் பண்ணிடலாம். இந்த மைனஸ்க்கு இந்த மைனஸ் நம்மளால் கேன்சல் பண்ண முடியும். பவரில் இருக்க 1 by 2 இன்ட்டு 2 இதை நம்மளால் கேன்சல் பண்ண முடியும். ரிமைனிங் டேர்ம்ஸ் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். அப்புறம் இந்த டேர்முக்கு பதிலாக சம்மில் y கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே y நம்ம சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ரிமைனிங் டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா y1 equal to 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இங்கே ஒரு x இருக்கு. ஸோ x இன்ட்டு இதுக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? y சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ xy டிவைட் பை இங்கே 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்கு. இப்போ இங்கே டினாமினேட்டரில் ரைட் சைடில் இருக்க 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டை நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போகிறேன். நம்மளுக்கு கிடைக்கிறது 1 minus x squared into y1 equal to 1 plus xy நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதை again differentiate பண்ணலாம். இது uv மெத்தடில் நம்ம பண்ணணும். இது u, இது v, அதே மாதிரி இது u, இது v. இப்போ differentiate பண்ணலாம். u ஃபர்ஸ்ட் differentiate பண்ணுறப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது minus 2x. ஏன்னா இங்கே மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஸோ மைனஸ் 2x. ஒன்றுங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ அது 0 ஆயிரும். இப்போ y1 அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ப்ளஸ் நெக்ஸ்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இது வந்து u, அதனால் அப்படியே வச்சுட்டு y1 டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ நம்மளுக்கு y2 கிடைக்கும். ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ 0 ப்ளஸ் இதை uv மெத்தடில் பண்ணலாம். எக்ஸை பண்ணுறப்போ 1, y அப்படியே எழுதிக்கணும். தென் எக்ஸ் அப்படியே வச்சுட்டு y பண்ணுறப்போ நம்மளுக்கு y1 நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ y2 அதை ஃபஸ்ட் எடுத்து எழுதிக்கலாம். 1 minus x squared into y2. நெக்ஸ்ட் இங்கே இருக்க டேர்ம்
minus 2x into y1. இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதெல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ மைனஸ் எக்ஸ் ஒய்1 நம்மளுக்கு கிடைக்கும் இந்த டேர்ம். ப்ளஸ் ஒய் வந்து மைனஸ் ஒய்யாக சேஞ்ச் ஆகும், ஈக்குவல் டு 0. ஆன்சர் எடுத்து எழுதிடலாம். 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் இன்ட்டு y2. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகும், சிம்பிள் மைனஸ் போடணும். இங்கே 2x y1 இருக்குது, இங்கே x y1 இருக்குது. ஸோ 3x y1 minus y equal to 0. இங்கே ஷோ தட்டில் நம்மளுக்கு கொடுத்துருக்க அதே டேர்ம்ஸ் இப்போ நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ். இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் சம் நம்பர் 26 பார்க்கலாம்.